வணக்கம். நம்ம வழக்கமா கடவுள்கிட்ட என்ன கேட்போம்? எனக்கு அது வேணும், இது வேணும்னு நெறைய வரங்கள் கேட்போம் இல்லையா? ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாமளே கடவுளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா எப்படி இருக்கும்? ஆமாங்க. அப்படி ஒரு அற்புதமான, ரொம்பவே வித்தியாசமான ஒரு படைப்பு தான் திருப்பல்லாண்டு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நாம நம்ம பாதுகாப்புக்காகவும் நல்லதுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டறது வழக்கம். ஆனா இந்த உலகத்தையே படைச்சு காக்குற அந்த சர்வ சக்தி வாய்ந்த கடவுளுக்கே போய் நீ நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு நாம ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது கொஞ்சம் விசித்திரமா இல்ல? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த வரிகளை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. கோவில்ல, பஜனைகள்ல கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியா தரும். ஆனா இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யமே இருக்கு. என்னன்னா, இந்த வாழ்த்து பாடல் நமக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ பாடப்படல. இது முழுக்க முழுக்க அந்த இறைவனுக்காகவே நாம பாடுற ஒரு மங்கள வாழ்த்து. அப்போ யார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சது? யார் இந்த வரிகளை எழுதுனாங்க? வாங்க இந்த பாடல நமக்கு தந்த அந்த பெரியவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவர்தான் பெரிய ஆழ்வார். 12 ஆழ்வார்கள்ல இவரும் ஒருத்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இவரோட ஊரு. விஷ்ணு மேல அளவே இல்லாத பக்தி கொண்டவர். ஆனா இவரோட பக்தி இருக்கு பாருங்க, அது ரொம்பவே தனித்துவமானது. மத்தவங்கெல்லாம் கடவுள அரசனாகவோ நண்பனாகவோ எஜமானனாகவோ பார்க்கும்போது, பெரிய ஆழ்வார் மட்டும் இறைவனை தன் செல்ல குழந்தையா பார்த்தார். சரி, இப்போ நாம அந்த முதல் கேள்விக்கான பதிலுக்கு வரோம். ஏன் ஒரு பக்தர் உலகத்தையே ஆளும் இறைவனுக்கே போய் பல்லாண்டு பாட வேண்டும்? அந்த ரகசியத்தை இப்போ நாம உடைக்க போறோம். இங்க இருக்கிற இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வழக்கமா நாம நம்மளோட நல்லதுக்காக, நம்மளோட பாதுகாப்புக்காக கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஆனா பெரியாழ்வார் என்ன பண்றாரு? அப்படியே தலைகீழா யோசிக்கிறாரு. அவர் கடவுளோட பாதுகாப்புக்காகவும் கடவுளோட நலனுக்காகவும் பாடுறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு பெற்ற மனம். யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தன் குழந்தை எவ்ளோ பெரிய ஆளா, எவ்ளோ சக்தி வாய்ந்தவரா வளர்ந்தாலும், மனசுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதே அன்னு ஒரு சின்ன பதட்டம், ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே மனநிலை தான் இது. தெரியுமா, பக்தி இலக்கியத்துல இந்த அழகான மனநிலைக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் கூட இருக்கு. அதுதான் வாத்சல்ய பக்தி. வாத்சல்யம்னா ஒரு கண்ணுக்குட்டி மேல தாய் பசு காட்டுகிற பாசம். அதே போல இறைவனையே தன் குழந்தையாக பாவித்து அதன் மேல பாசத்தையும் அக்கறையும் காட்டுறதுதான் இந்த பக்தி முறை. இதுதான் பெரியாழ்வாரோட மனசுக்குள்ள இருந்த அந்த உண்மையான கவலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இந்த உலகத்துல எவ்வளவு கெட்ட சக்திகள் இருக்கு, அசுரர்கள் இருக்காங்க, என் குழந்தை மாதிரி இருக்கிற என் கடவுளுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதேன்னு. பாருங்க, ஒரு அம்மாவோட பரிதவிப்போட அவர் பாடின பாட்டு இது. ஒரு பக்தரோட தனிப்பட்ட அன்புல இருந்து உருவான ஒரு பாடல் எப்படி ஒரு மாபெரும் சமய பாரம்பரியத்துக்கே அஸ்திவாரமா மாறுச்சு? ரொம்ப ஆச்சரியமான கதை இது. வாங்க பார்க்கலாம். முதல்ல பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒரு பெரிய புனித நூல் இருக்கு. அதுல 4000 பாடல்கள் இருக்கும். அதோட முதல் பாட்டே, அதாவது ஓப்பனிங் சாங்கே இதுதான். இதனால இறைவனையே வாழ்த்துற மங்களாசாசனம்ங்கிற ஒரு பெரிய மரபையே தொடங்கி வச்சது இந்த பாடல் தான். அதனாலதாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்த ஒரு வைணவ கோவிலுக்கு போனாலும் இந்த திருப்பல்லாண்டு பாடாம பூஜைய ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு முக்கியம். இது ஏதோ பழங்காலத்து கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னிக்கும் இது உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம். பெருமாள் கோவில்கள்ல தினமும் காலையிலயும் சாயங்காலமும் இது பாடப்படுது. திருவிழாக்கள்ல, பெரிய கொண்டாட்டங்கள்ல இதுக்கு ஒரு முக்கிய இடமே உண்டு. அதுவும் இல்லாம இதோட வார்த்தைகள் அவ்வளோ எளிமையானது. அதனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். சரி, இதெல்லாம் ஓகே. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த பாட்டுல இருந்து இன்னைக்கு நமக்கு, அதாவது இந்த காலகட்டத்துல வாழ்ற நமக்கு என்ன பாடம் இருக்கு? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஆழமானவை. உண்மையான பக்திங்கிறது பயத்துல வரணும்னு அவசியம் இல்ல, அது அன்பா இருக்கலாம். கடவுளை எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு பெரிய சக்தியா பார்க்காம, நம்ம இதயத்துக்கு பக்கத்துல நாம அக்கறை காட்டக்கூடிய ஒருத்தரா பார்க்கலாம். அதாவது, இது பயத்தை அடிப்படையாக கொண்ட பக்தி இல்ல, பாசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நம்பிக்கை. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இதுதான் திருப்பல்லாண்டோட மொத்த சாராம்சமே. இறைவனை போற்றுவது பக்தி. ஆனா அந்த இறைவனுக்கே நாம பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது பக்தியையும் தாண்டின ஒரு பரிசுத்தமான அன்பு. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நாம எப்பவுமே நம்பிக்கைய கடவுள்கிட்ட எதையாவது கேட்டு பெருகிற ஒரு இடமா தானே பாக்குறோம். அதுக்கு பதிலா நாமளே பாதுகாக்க நினைக்கிற ஒரு பொக்கிஷமா அதை பார்த்தா கடவுள் மேல நமக்கு இருக்கிற பார்வை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.